Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அதெல்லா கருணையும் எல்லா கருணையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய பேரர்களால் இருக்கிறவையாலும் புனிதமிக்க ரமலானுடைய இன்றைய தினத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தமமான சஹாபாவுடைய வரலாறுகளை கேட்டு தெரிந்து வருகின்றோம். அந்த தொடரிலே இன்றைய தினம் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்ற ஒரு சஹாபி அல்ல, ஒரு சஹாபியுடைய குடும்பம். அதாவது ஒவ்வொரு சஹாபியுமே அவரவருடைய தனிப்பட்ட நிலையில் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். பல பேர் உயிரை மாய்த்து ஷஹீதாக இருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் பேச போகும் இந்த சஹாபி இருக்கிறார்களே, இவர்களை பொறுத்தவர்கள் தனி மனிதர்கள். ஒரு குடும்பத்தின் மொத்த உறுப்பினர்களுமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து இறுதியில் தங்களுடைய உயிரையே மாய்த்தவர்கள். குடும்பத்தினுடைய மொத்த உறுப்பினர்கள், ஒரு தாய், ஒரு தந்தை, 2 பிள்ளைகள் என்ற 4 பேரை கொண்ட அந்த மொத்த குடும்பமுமே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்திற்காக அவர்களுடைய இன்னுயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹாதத்தை வேண்டி மாய்த்த ஒரு குடும்பம். அந்த தியாக குடும்பத்தை பற்றி தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக யமன் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் வருகின்றார். அவர் பேர் யாசிர். இந்த மனிதர் இவருடைய 2 சகோதரர்கள், ஒருத்தர் பேர் ஹாரிஸ், இன்னொருத்தர் பேர் மாலிக். இந்த 2 சகோதரர்களோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய காணாமல் போன ஒரு 3வது சகோதரரை தேடி இவர் மக்காவுக்கு போறார். யமன் தேசத்திலிருந்து. ஏன்னா மக்காவுக்கு மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க, பல நாட்டு மக்கள் வருவாங்க. அதனால அவங்கள்ட்ட கேட்டா தன்னை காணாமல் போன சகோதரரை பத்தி ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனா மக்கால வந்து விசாரிக்கும் பொழுதும் அவருக்கு அவருடைய சகோதரரை பத்தி இந்த தகவலும் கிடைக்கல. கொஞ்ச நாள் இருந்து பார்க்கறாங்க, விசாரிச்சு பார்க்கறாங்க, கேட்டு பார்க்கறாங்க, இந்த தகவல் இல்லாதனால அவருடைய மற்ற 2 சகோதரரும் ஹாரிஸ், மாலிக் 2 பேரும் யமனுக்கு போயிடுறாங்க. ஆனா இந்த யாசிர் என்பவர் மட்டும், இவருக்கு வந்து புனிதமான காபத்துல்லாஹ் மீது உள்ள ஈர்ப்பு, அந்த மக்கா நகரின் மீது ஈர்ப்பு, இவர் மட்டும் மக்காலே தங்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த யாசிர் யமன் தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இவர் மதீனாவா மக்காவாசியாகவே ஆகி மக்காவிலே இருக்கும் பொழுது மக்கத்து மக்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டுக்காரங்க, வெளியூர்காரங்களை மக்காவில் தேசத்தை தங்கிட முடியாது. இன்னைக்கு சவுதி அரேபியால அந்த அரபு மக்கள் மேற்கொண்ட அந்த கலாச்சாரம் நீங்க பல நாடுகளில் இந்த நடைமுறை இருக்குது. நீங்க போய் பெர்மனண்டாக போய் தங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கஃபாலத், அதாவது ஸ்பான்சர்ஷிப் எடுக்கணும். இது பல நாடுகளில் உள்ள நடைமுறை. சவுதியில நீங்க அது ஒரு ஸ்ட்ரிக்டான நடைமுறை. அதாவது ஒரு கஃபீல் இல்லாம நீங்க போய் மக்களை சவுதியில எந்த நாட்டிலும் எந்த பகுதியிலும் தங்க முடியாது. உங்களுக்கு ஒரு கஃபீல் வந்துருப்பாரு. அந்த கஃபீலுக்கு நீங்க மாசமா வருஷம் ஏதோ ஒரு தொகை பணத்தை கொடுத்துடணும். அவங்க நீங்க என்னென்ன சம்பாதிச்சிங்க, என்னென்ன வியாபாரம் பண்ணீங்க, என்னென்ன பிசினஸ் பண்ணீங்க, எனக்கு வருஷத்துக்கு ஒதுக்கும் பொழுது கப்பம் கட்டுது அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க என்னென்ன பிசினஸ், இந்த ஆசாத் விசான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நடைமுறை அந்த காலத்திலிருந்து வந்த நடைமுறை. அப்பதான் மக்காவுக்குள்ள ஒரு வெளியூர்காரர் வந்து யமன் தேசத்துக்காக தகராறு பொழுது அவருக்கு யார் கஃபாலத் கொடுக்குறது, அவருக்கு யார் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது அபூ ஹுதைஃபா என்ற ஒரு நல்ல மனுஷன், மக்காவில் பெரிய மனுஷன், அவர் என்ன பண்றாரு, அந்த யாசிர் என்ற அந்த யமன் தேசத்து வாசிக்கு கஃபாலத் கொடுக்குறாரு, அதாவது ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாரு. அவருடைய ஸ்பான்சர்ஷிப் படியே அந்த யாசிர் அவர்கள் வசித்து வருகின்றார்கள். வசித்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் சுமையா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன்னா இவர் ஒரு வெளியூர்காரர், சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, பாரம்பரியம் கிடையாது, குடும்ப பின்னணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இவர் வந்து ஒரு அடிமை பெண் சுமையாங்கிற ஒரு பெண்ணை இவரு இந்த யாசிர் கல்யாணம் பண்ணிக்கிறார்.
கல்யாணம் செய்த பிறகு இவங்களுக்கு அம்மார் என்ற ஒரு ஆண் குழந்தையும் அப்துல்லா என்ற ஒரு ஆண் குழந்தையும் 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறது. மூத்தவர் தான் அம்மார். இந்த மூத்தவரான அம்மார் இளம் வயதை அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே இளைஞராக இருக்கும் பட்சத்திலே அம்மாருக்கு ஒரு 18-20 வயசு இருக்கும். அம்மார் என்பவர் மூத்த பிள்ளை, அவருடைய இளைய பிள்ளை அவருடைய தம்பி அப்துல்லா, தாய் தந்தை யாசிர், தந்தை சுமையா, தாய். இதுதான் என்னுடைய குடும்பம். ஒரு ஏழை குடும்பம். தாய் அடிமை பெண்ணா இருக்காங்க. யாருக்கு அடிமை? மஹ்சூமி கோத்திரத்தாருக்கு. மஹ்சூமி கோத்திரத்தார் யாருன்னா அபூஜஹலுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். அபூஜஹலுடைய குலத்தை சார்ந்தவர் மஹ்சூமி கோத்திரத்தார். அந்த மஹ்சூமி கோத்திரத்தாருக்கு அந்த அம்மையார் சுமையா அவர்கள் அடிமையா இருக்கிறாங்க. தந்தையோ யாசிரோ வெளிநாட்டில் வந்தவரோ அவருக்கு எந்த குடும்ப பாரம்பரியமோ குடும்ப பின்னணியோ பெரிய ஒரு அங்கீகாரமும் கிடையாது. இன்னொருத்தருடைய கஃபாலத்தில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில இவருக்கு இந்த அம்மாருங்கிற குழந்தையும் அப்துல்லா என்ற பிள்ளை 2 பிள்ளை பிறந்த நேரத்துல இந்த அபூ ஹுதைஃபா இவங்க வந்து சோதர அடிமை யாசிர் வந்து உரிமை விட்டுறாரு. சரி, அவனுடைய நல்ல குணம், அவனுடைய அஹ்லாக்கு, அவனுடைய ரொம்ப அற்புதமான அவருடைய அந்த மாடுலேஷன் இதெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணிருந்தா உரிமை விட்டுறாரு. நீ இனிமேல் அடிமையா இருக்க வேண்டாம், நீ உரிமையா எடுத்து அபூ ஹுதைஃபா யாசிரா உரிமை விட்டுறாரு. உரிமை விட்ட பிறகு இந்த யாசிருக்கு பிறந்த அம்மார் அவர்கள் வாலிப பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் தான் கண்ணன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்குது. நுபுவத் கிடைக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை பற்றிய செய்தி, இஸ்லாத்தை பற்றிய தகவல் வேகமா மக்களுக்கு வந்து பரவிட்டு வருது. அந்த நேரத்தில் இந்த அம்மா அவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நாமளும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்றாங்களே, நாமளும் இஸ்லாத்தை எதுக்கா என்ன அப்படின்னு விருப்பப்பட்டு இவர் என்ன பண்றாரு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவங்க வீட்டுக்கு போறாரு. யார் வீட்டுக்கு? அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல யார் வீட்டுல தான் மறைஞ்சிருந்து தாவா செஞ்சாங்க? அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி வீட்டுல தான் மறைஞ்சிருந்து ஒளிஞ்சு தாவா செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வீடு தான் அவங்க ஆலோசனை செய்யறதுக்கும் மசூரா பண்றதுக்கும் தொழுவதுக்கும் ஒரு இடமா இருந்துச்சு. அந்த அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல அவர்களை சந்திப்பதற்காக அம்மார் அவர்கள் போறாங்க. கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி ஆகிரத்தை பற்றி தஆவா செஞ்ச உடனே இந்த செய்தி அவங்களுக்கு அப்படியே பிடிச்சு போய் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல யார்தான்? மகன் தான், மூத்த பிள்ளை தான் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை தீனுல் இஸ்லாத்தை கொடுத்து நரகத்தை பாதுகாத்துக்கான். நீ நரகத்தை பாதுகாத்து சொகுசா இருக்க, உன்னுடைய தாய் தந்தை போட்டு நெருப்புல போடப்பட்டா நீ பாத்துட்டு இருப்பியா? ஒரு ஊர்ல ஒரு வீட்டு தீப்பத்தி எரியுது, நீ தப்பிச்சு ஓடி வந்துட்ட, உன் தாய் தந்தை நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்காங்க, நீ அவனை காப்பாற்ற பாப்பியா இல்லை எப்படியே எரிட்டு விட்டுருவியா அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லலாம், எந்த பிள்ளையா தாய் தந்தை எரிய பார்த்துட்டு இருப்பாங்களா? நான் காப்பாற்ற தான் பார்ப்பேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி காப்பாட நினைத்தால் முதல்ல உன் தாய் தந்தைக்கு தாவா செய்யி, உன்னுடைய பெற்றோருக்கு தாவா செய்யி அப்படின்னு சொன்ன உடனே அம்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, முதல்ல வந்து பிள்ளைங்க யாரும் அதிகமாக நெருக்கமா இருப்பாங்க. யாரோட? அம்மாவோட அத்தாவோடவா? அம்மாவோட. அதனால என்ன பண்ண, தாயோட நெருக்கமா இருப்பாங்க. அதனால தன்னுடைய தாய் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இஸ்லாத்தை சொல்றாங்க. சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது, அல்லாஹ் உள்ளத்துக்கு விசாலமாக்கி உடனடியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. யாரே? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டவுடன் அப்புறம் கொஞ்ச நாள்ல தன்னுடைய தந்தை யாசிருக்கு சொல்றாங்க, அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு, அவருடைய தாய் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அவருடைய தம்பி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த நிலையில் தான் சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றிய செய்தி வேகமா பரவிட்ட நேரத்துல சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரொம்ப நாளைக்கு அவங்க ஈமான மறைச்சு வைக்க முடியல, அவனுடைய இஸ்லாத்தை மறைச்சு வைக்க முடியல. எல்லாரும் தாவா செய்யறது, இஸ்லாத்தை என்ன சொல்றது, அர்கம் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறது, தொழுவது, வணங்குறது, இந்த செய்தி எல்லாம் அபூஜஹலுக்கு தெரிஞ்ச உடனே நம்முடைய கோத்திரத்தை சார்ந்த ஒரு அடிமை பெண்ணு இப்படி வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நம்முடைய கோபத்தை சம்பாதிக்கிறாளே அப்படிங்கிற ஒரு வெறுப்புல அபூஜஹல் ஒரு நாள் அவரை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏதோ தண்ணி எடுக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வெளியே போறாங்க. வழியில அபூஜஹல் என்ன பண்றான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வாயில வந்தப்பெல்லாம் திட்டுறான். வாயில வந்தப்பெல்லாம் ரொம்ப அசிங்கமா திட்டுறான். எந்த அளவுக்கு என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சுமையாவை இறைச்சி தப்பா அசிங்கமா பேசுறான். இந்த அம்மா அப்படியே காது கொடுத்து, ஏன்னா அவன் ரொம்ப பெரிய குறுங்கோலன், பெரிய
பெரிய முரட்டு பையன், அவன்கிட்ட வாய் கொடுக்க முடியாது. அப்படியே கண்ணை முடிக்கிட்டு அந்த அம்மா தண்ணி எடுத்து போயிட்டாங்க. அவருடைய அமைதி அபூஜஹலுக்கு மேலும் கோவத்தை கலந்துச்சு. ஆத்திரக்காரன் முரட அவனுக்கு மேலும் அடையிறது கோவத்துனா இவ்வளவு திட்டை ஒரு வாரத்தோட பதில் சொல்ல போறாளே இன்னைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிருக்கான். அந்த நேரத்துல அந்த அம்மா சுமையா ரலியல்லாஹு தண்ணீர் எடுத்துட்டு திருப்பி வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல அபூஜஹல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அன்னை சுமையா ரலியல்லாஹு அவங்க கையில இருந்து ஈட்டியால ஓங்கி அடிக்கிறான். அந்த அம்மையார் அப்படியே கீழே விழுந்துறாங்க, மல்லாக்க விழுந்துறாங்க. மல்லாக்க விழுந்த உடனே அவருடைய கர்மஸ்தானத்துல அம்பால குத்துறா. அந்த இடத்திலேயே அன்னை சுமையா ரலியல்லாஹு ஷஹீதா இருக்காங்க. சகோதரரே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீன் இஸ்லாத்திற்காக முதல் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? ஒரு பெண்மணிக்கு கொடுத்தான். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாய் ஷஹீதாயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல ஆனா அபூஜஹலுடைய கோபம் அடங்கல. இந்த குடும்பத்தையே அழிச்சிருந்தோம். ஒரு ஏழை குடும்பம் இவ்வளவு தைரியமா இஸ்லாத்தை ஏத்துட்டாங்க. ஏன்னா இவங்க அழிச்சாலோ ஒடிச்சாலோ சித்திரவதை பண்ணாலோ கேட்கறதுக்கு குடும்பத்துல யாருமே இல்லை. இவங்க வெளியூர்ல வந்தவங்க, வெளியூர்ல வந்தேரியா வந்தவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, சொந்தமாக யாரும் இல்லை. இதே மற்றவங்களுக்காக குடும்பத்துல நிற்பாங்க. காஃபிரா இருந்தா கூட என் குடும்பத்துல எப்படி அடிக்கலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா இவங்களை அடிச்சா கேட்கறதுக்கு குடும்பம் யாருமே கிடையாது. குடும்ப பின்னணியோ குடும்ப பாரம்பரியமோ கிடையாது. இந்த நிலையில அபூஜஹல் என்ன பண்றான் அப்படின்னா, அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவை ஷஹீதாக்குனது அவனுடைய கோபத்தையும் ஆத்திரத்தை அடக்கல. என்ன பண்ணா, கொஞ்ச நாள்லயே ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஷஹீதாக்கிறான். யார்? அம்மா ரலியல்லாஹுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஷஹீதாக்கிறான். வரலாறு சொல்லப்படுது, அவர்கள் எப்படி ஷஹீதாக்கப்பட்டார் என்றால், தலைகீழாக கட்டப்பட்டு 2 ஒட்டகங்கள் எதிரெதிர் திசையில் நிறுத்தப்பட்டு அந்த அவருடைய தலைகீழாக தொங்கவிடப்பட்ட அவங்க கால் 2 ஒட்டகங்களை கட்டி 2 ஒட்டகங்கள் எதிரெதிர் திசையில் நிறுத்தப்பட்டுச்சு. உடம்பு 2ஆ கிழிச்சு ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது. அப்படி ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அதே போன்று அவருடைய தம்பி அப்துல்லா இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. இவங்களுடைய குடும்பத்தில் இருந்தது யார் மட்டும்தான்? அம்மா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். இந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இளம் வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்றால், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே பருவத்தில் தான் அதற்கு அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கு அம்மா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே காலகட்டத்தில் தான் அதற்கு அலி ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுனால, அலி ரலியல்லாஹு ஒரு சின்ன பையன், அம்மா ரலியல்லாஹு கொஞ்சம் வாலிப வயசு. இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க. யார்? அலி ரலியல்லாஹு அம்மா இப்னு யாசிர் ரலியல்லாஹு 2 பேரும் ரொம்ப நெருக்கம், ரொம்ப முகமதா இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்னன்னு சொன்னா, அம்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான வேதனை சித்திரவதை செய்தாங்க குறைஷிகள். எந்த அளவுக்குன்னா, ஒரு நெருப்பை மல்லாக்க படுக்க வச்சு நெஞ்சுக்கு மேல நெருப்பு தூக்கி வச்சாங்க. நெருப்பு அள்ளியில கொட்டினாங்க. உடம்பு பூரா சூடு போட்டாங்க நெருப்புனால. தலையை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு பெரிய பார்த்து தண்ணியை வச்சு தலையை அதை அப்படியே முக்கி முடிச்சு அவங்க துடிக்க சாப்பிட்டு முயற்சி பண்ணலாம். உயிர் போனப்பா நிலைமை தான் தலையை தூக்கிடுவாங்க. தலையை தூக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் அவர் வந்து மயக்கி தெரிஞ்ச உடனே மறுபடியும் தண்ணிக்குள்ள மூடிப்பாங்க. இப்படியே அதற்கு அம்மா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையா சித்திரவதை பண்றாங்க. இப்படி பல முறை அவருடைய அம்மா ரலியல்லாஹு சரி, அவனுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு சரி, அவனுடைய தாய் சுமையா ரலியல்லாஹு சரி, இவங்க எல்லாமே வேதனைப்படுற நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் அவங்க தாண்டி போவாங்களாம். போகும்போது இவங்க கேட்பாங்களாம், யார் ரசூலுல்லாஹ் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களே, எங்களை இப்படி சித்திரவதை பண்றாங்க அப்படிங்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா இஸ்லாத்துல ஆரம்ப கட்டம் அவங்களுக்கு உயிரிழந்த பெரிய ஆபத்து இருந்துச்சு. யாருமே கேட்க முடியல, கண்டிக்க முடியல, அவ்வளவு எதிர்ப்பு ஊர்புறா. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆல யாசிர் இஸ்பிரு இன்ன மௌஇதத்துல் ஜன்னah, யாசிருடைய குடும்பத்தாரே பொறுமையா இருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது நிச்சயமா சொர்க்கமாக இருக்கின்றது. நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பொறுமைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பாரா. இந்த ஆறுதலை தவிர ரசூலுல்லாஹ் சொல்ல முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆறுதல் தான் சொல்ல முடியுது, எந்த ஒன்றும் சொல்ல முடியல. இந்த சூழ்நிலை தான் தாயும் தந்தையும் சகோதரனும் ஷஹீதாக்கப்பட்ட நிலையிலும் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா மேல குறைஷிகளுக்கு இருந்த கோபம் ஆத்திரம் கொஞ்சம் அடங்கல. அந்த கோபம் ஆத்திரமோ கொஞ்சம் அடங்கல. என்னாச்சுன்னா மேலும் மேலும் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா தொந்தரவுறாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அம்மா ரலியல்லாஹு அன்ஹா உடம்பு பூரா கடுமையான சூடு, அந்த இரும்பு காய்ச்சல் கம்பியை வச்சு உடம்பு பூரா சூடு போட்ட நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அம்மா ரலியல்லாஹு அன்ஹா நிலைமையை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா அம்மா மா வரா, என்ன நினைச்சு உங்களுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை, என்ன நினைச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, ஷர்ரு முஸ்ததீர் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்ல முடியாத தீங்கு, கொஞ்ச நெஞ்ச தீங்கு இல்ல, மிகப்பெரிய தீங்கு நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமாதாலி என்ன தீங்கு அனுபவிச்சீங்க அப்படின்ற உடனே அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க அவங்க உடம்பெல்லாம் சூடு போட்டு அந்த
காயமா இருந்தா தீங்குன்னு சொல்றாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அடிச்சிட்டாங்க. ஆனா அம்மா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இது எனக்கு ஒரு தீங்கே இல்ல, நான் பெரிய ஒரு தீங்கு நீங்க என்ன அனுபவிச்சேன்னு சொன்னா, என்ன வந்து தண்ணியில மூழ்க வச்சு இந்த தலையை தண்ணிக்குள்ள குப்புற வச்சு என் உடம்பு காலு இந்த முதுகெல்லாம் சூடு போட்டாங்க. சூடு போட்டுட்டு நான் துடிச்ச நேரத்தில் சொன்னாங்க, முகமது திட்டு லாத்துசாவை போடு, அப்பதான் உன்னை வந்து விடுவோம் அப்படின்னாங்க. நான் எவ்வளவு திமிரி பார்த்தேன், கை கால ஆட்டி பார்த்தேன், யாரும் சொன்னாங்க வழி தெரியல, நான் உங்களை திட்டேன், அவங்களுடைய தெய்வமான லாத்துசாவை போதுட்டு யார சொல்லலாம், என்னால ஒண்ணும் செய்ய முடியல, இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா, இதுதான் நான் நீ சந்திச்ச பெரிய தீங்கு அப்படின்னு அவனுக்கு உடம்பு பூரா காயம் போட்டுருக்காங்க, சூடு போட்டுருக்காங்க, அங்கங்க நெருப்பள்ளி போட்டுருக்காங்க. இந்த வேலையில பெருசா தெரியல, அவருடைய நிர்பந்தத்திற்கு ஆளாகி நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமே, அதே மாதிரி அவன தெய்வங்கள் லாத்துசாவை போதுட்டுமே அப்படிங்கிற அந்த வேதனையோட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, கைஃப கான ஃபீ கல்பிக, உன்னுடைய உள்ளத்தில் அப்பொழுது என்ன நினைத்தாய், நீ உதட்டால சொன்ன என்ன திட்டிட்டே அல்லாஹ் லாத்துசா என்ற தெய்வம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு உன்னோட உள்ளத்தில் என்ன நினைத்தாருன்னாங்க. அப்படி வல்லாஹி கல்பி முத்மஇன்னு பிஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வே சத்தியமாக என்னுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருந்தது, என்னுடைய உள்ளம் வந்து நிம்மதியா இருந்துச்சு, என் உள்ளத்துல அல்லாஹ்வுடைய யகீன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உறுதியா இருந்துச்சு, உங்களுடைய முஹம்மத் உறுதியா இருந்துச்சு. ஆனா உதட்டால நான் உங்களை திட்டிட்டேன், லாத்துசா புகழ்ந்துட்டேன் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு என்ன தண்டனை தெரியல, என்ன தப்பு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு நேரத்துல அல்லாஹ் ரப்பலான ஆயத்து அந்த நேரத்துல அதற்கு அம்மா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இல்லா மன் முக்ரிஹ வ கல்பு முத்மஇன்னு பில் ஈமான், அவருடைய கல்பு உள்ளத்திலே ஈமானை கொண்டு நிரம்பிய நிலையில் யார் நிர்பந்தத்தினால் சில வார்த்தைகள் குஃப்ருடைய வார்த்தைகளை மொழிந்து விடுகிறார்களோ அவர்கள் மீது எந்த தவறும் கிடையாது, அவர்கள் குற்றவாளிகளும் அல்ல அப்படிங்கிற ஆயத்தை இறங்கின உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இன் ஆது உது யா அம்மா, அம்மாரே இனிமேல் அவர்கள் திரும்ப திரும்ப இப்படி என்னை திட்ட சொன்னால் நீ திரும்ப திரும்ப திட்டிக்கொள், உள்ள நிரம்பி இருக்கிற நேரத்துல நீ வாயால சொல்றதுனால எந்த தப்பும் கிடையாது, நிர்பந்தப்படுத்தப்பட்டு இப்படி வார்த்தைகள் முடிஞ்சதுனால உண்மையில எந்த தப்பு கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அந்த மாதிரிதான் சகோதரர்களே, இன்னைக்கு ஷரியத்துடைய சட்டம் என்னவென்றால், யாராவது நிர்பந்தப்படுத்தி அல்லாஹ்வை திட்டும்படி அல்லது குஃப்ரீத்தான ஷிர்கித்தான வார்த்தைகளை சொல்லும்படி நம்மளை நிர்பந்தப்படுத்தும் பொழுது நம்முடைய ஈமான் நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கும் நிலையில் நிர்பந்தத்தினால உயிருக்கு பயந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில நாம் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடுவதால் நம்ம மீது தவறு கிடையாது, அல்லாஹ் மன்னிச்சுமா. ஆனா இன்னைக்கு நிர்பந்தம் நிலைச்சுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி எலெக்ஷன் நிற்பாரு, எலெக்ஷன் நின்றுட்டு அங்க அப்படியே போகும்போது மாரியாத்தா கோயில் ஒரு கும்பிடு போடுவாரு, அங்க ஆரத்தி எடுத்து ஒட்டு வைப்பாங்க, என்னோட நிர்பந்தம் அதுல அவங்க ஓட்டு வேணும் இல்லையா, இந்த நிர்பந்தம் இல்ல, இந்த மாதிரி அரசியல் பண்றாங்க. பிள்ளையார் கோயிலுக்கு போனா மாரியாத்தா கோயிலுக்கு போனா அங்க ஒரு கும்பிடு போட்டு ஒரு ஆரத்தி எடுத்துனா ஆரத்துல காசு போடுறாரு, பொட்டு வைக்கிறான், அந்த பொட்டோட வீட்டு ஓட்டு கேட்கிறாரு, ஏன்னா அப்பதான் அந்த மக்களோட ஓட்டுலாம் கிடைக்கும். அப்ப நிர்பந்தம் இல்லையா, அல்லாஹ்வே நிர்பந்தத்தினால என் உள்ளத்துல ஈமான் இருக்கிறதுல மாரியாத்தா கொண்டதுனால ஒண்ணும் ஆயிடாது அப்படின்னு இந்த ஊரை ஏமாத்துறதுனால சொல்லாம தவிர இந்த நிர்பந்தம் அல்ல. நிர்பந்தம் என்று அல்லாஹ் சொல்வது உனக்கு உயிருக்கு ஆபத்தான இடத்துல கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு நீ அல்லாஹ் திட்டியா அப்பதான் அவன் கத்தியை எடுப்பா அப்படின்னா அந்த மாதிரி உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த சிச்சுவேஷனை பாருங்க, எந்த மாதிரி சிச்சுவேஷன் அல்லாஹ் ஆயிட்டா இருக்கான், அம்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன மாதிரி சூழ்நிலையில அல்லாஹ் ஆயத்தை இருக்கான். அதனால இந்த ஆயத்தை வச்சு எனக்கு நிர்பந்தம், நான் மாரியாத்தா கும்பிடு போட்டுக்கிறேன் காளியாத்தா கும்பிடு போட்டுக்கிறேன்னா இந்த கும்பிடுலாம் ரப்பல் ஒருபோதும் பண்ணிக்க மாட்டான். இப்படியுடைய வாலிப பருவத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அபிஷினியாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்றாங்க, உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்களுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. அந்த நேரத்துல அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதியோடு அவங்க அபிஷினியாவுக்கு போயிடுறாங்க, அபிஷினியா ஹிஜ்ரத் செஞ்சுறாங்க. அபிஷினியாவில் மறுபடியும் வந்த பிறகு மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத் போக சொல்லும் பொழுது அம்மா ரலியல்லாஹு எங்க போயிடுறாங்க, மதீனாவுக்கு போயிடுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே அம்மா ரலியல்லாஹு எங்க போயிடுறாங்க, மதீனாவுக்கு போயிடுறாங்க. ஏன்னா சஹாபாக்கள்லாம் மதீனா போயிட்டு கடைசியா யார் போனாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. அந்த முதல்ல போன கூட்டத்துல அந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு இறங்கின உடனே இவர்கள் போய் மதீனாவுக்கு வரதல இறங்குற இடம் மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய குபா என்ற இடம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இஸ்லாமில முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் குபா பள்ளிவாசல் தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வரும்பொழுது குபால தங்கினாங்க. அங்க தங்கி இருக்கும் பொழுது மஸ்ஜித் குபாவை கட்டினாங்க. அதற்கு பிறகு எங்க போனாங்க,
மதீனாவுக்குள்ள போய் மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த குபாவாசிகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீஹி ரிஜாலு யுஹிப்புன யததஹரு, நபியே அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கு அல்லாஹ் சொன்னான், ல மஸ்ஜிது முஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை அஸ்திவாரமாக விட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல். இந்த வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு சஹாபாக்கள் கடுமையான வேதனைப்படுறாங்க. என்னடா நம்ம மக்கால இருக்கும்போது நினைச்சா தவாப் செய்வோம், நினைச்சா உம்ரா செய்வோம், இங்க அந்த பாக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னு வருத்தப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, யார் ஒருத்தருடைய வீட்டிலே உது செய்து விட்டு இந்த குபா பள்ளிக்கு வந்து 2 ரக்காத் தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உம்ரா செய்த நன்மை தருகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அந்த குபா பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுது வருவாங்க, உங்களோட நன்மை கிடைக்கிறதுக்காக வேண்டி. அந்த குபா பள்ளியை முதலாக அங்கே நிர்மாணித்தது ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா. இந்த வரலாறு சிறப்பு மிக்க குபா பள்ளியை இவங்க தான் முதல்ல எதிர்த்து போயிடுறாங்க. இவங்க குபால தங்குறாங்க. தங்கி அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு வர போறாங்க, அவங்க வரவேற்க தயாரா இருக்கு அப்படியே அந்த மக்களை தயார்படுத்தி அந்த குபா பள்ளிவாசலை கட்டுவதற்கு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கட்டுவதற்கு காரணமா இருந்தது யார் தான்? அது அம்மார் ரலியல்லாஹு தஆலா தான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 15 நாளைக்கு பிறகு இல்ல ஒரு மாசத்துக்கு பிறகு எதிரி செஞ்சு மதீனாவுக்கு வரும் பொழுது அவங்க முதல்ல எங்கதான் தங்கினாங்க? குபா பள்ளியில தங்கினாங்க. அங்கதான் அந்த பள்ளிவாசலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஆலோசனை கேட்டு அங்கே அந்த பள்ளிவாசலை நிர்மாணிச்சாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த பிறகு அந்த பள்ளியை பெருசா கட்டப்பட்ட ரசூலுல்லாஹி வந்து என்ன பண்ணாங்க? அந்த பள்ளியை திறந்து வைத்து அங்கே தொழுதார்கள். அந்த குபா பள்ளியை கட்டியது ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா தான். மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்த தொடர்பு ரொம்ப வலுவாகவே இருந்தது. அவங்க ரொம்ப முகப்பத், ஏன்னா சின்ன வயசுலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க, சின்ன வயசுல 2 பேரும் நட்பு அப்படிங்கிறதுனால அந்த நட்பு தொடர்ந்து ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திருமீதி அபுதாவுத் அஹ்மத் போன்ற எல்லா கிரந்தங்கள்ல இருக்குது, குன்து ரஜுலன் மத்தான் ஃபஅமர்த அம்மார ஐ யஸ்அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி சொல்றாங்க, எனக்கு அடிக்கடி அதிகமா மதி வரும். மதியம் சொன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த இந்திரிய துளி மாதிரியே ஒரு சில டிராப்ஸ் வரும். அது சாதாரண நேரத்துல ஆண்களுக்கு வரும். இதுக்கு மதியம் சொல்லுவாங்க. இது நம்ம பல பேருக்கு தெரியாது. பல பேர் நம்மகிட்ட சட்டை கேட்டுப்பாங்க, கேட்பாங்க அப்படின்னா, இந்த சிறுநீர் கழிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு துளி 2 துளி இந்திரிய மாதிரி வருது, இப்படிதான் குளிப்பு கடமையா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மதி வந்தா குளிப்பு கடமையா அப்படின்னு கேட்பாங்க. அதே நேரம் அந்த தலைவர்கள் நடந்துருச்சு. அலிக்கு இந்த சந்தேகம் யார்கிட்ட கேட்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிக்கு மாமனார் கேட்பாங்க. மருமக ஒரு மாமனார் மருமகன் போய் இப்படி கோபனா கேட்க முடியுமா? அவங்க வெக்க கூச்ச ஒன்று தடுக்குது. அந்த நேரத்தில் சொல்றாங்க அலிகளோ, அமர்த்து அம்மாரன், நான் அம்மாரை சொன்னேன், நீ போய் ரசூலுல்லாஹி கேளு, நீ என்ன பண்ணு ரசூலுல்லாஹி கேளு, எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஆகுதுன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி என்ன சம்பவம் சொல்றாங்க கேட்டு சொல்லு அப்படின்னாங்க. அந்த ஹதீஸ்ல அதுக்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் பொழுதும் சாதாரண நிலையிலும் இந்த மாதிரி இந்திரிய மாதிரி மதி வருது, இந்த மதி வந்தா குளிப்பு கடமையான்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி சிரிச்சுட்டு கேக்குறாங்க, இது உனக்கு ஏற்பட்டதா அலிக்கு ஏற்பட்டதா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி சிரிச்சுட்டு கேக்குறாங்க, இது உனக்கு ஏற்பட்டதா அலிக்கு ஏற்பட்டதாங்கிறாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா யாருக்கும் சொல்லல, இவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சோட ரசூலுல்லாஹி புரிஞ்சுட்டு சொன்னாங்க, அந்த மதி ஏற்பட்டால், மதி வந்தா, மதி நீக்கானா நீங்க குளிக்கணும் அவசியம் கிடையாது. சிறுநீருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான். இப்ப சிறுநீர் ஒரு டிராப்ஸ் நம்முடைய ஆடையில பட்டுருச்சு, அது உள்ளாடையில பட்டுருச்சு, அப்ப நம்ம எப்படி அதை கழுவி சுத்தம் பண்ணுமோ, மர்மஸ்தானத்தை கழுவணுமோ, அதே மாதிரிதான் மதி வந்தா நீங்க மர்மஸ்தானத்தையும் அந்த பட்ட இடத்தை மட்டும் கழுவணும் போதுமானது. என்ன தேவையில்லை? குளிக்க தேவையில்லை, குளிப்பு கடமை இல்லை என்ற சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு சொல்றது யார் மூலமாக? அதற்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக. இப்படியே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அன்சாரி சஹாபியும் முஹாஜிர் சஹாபியும் முஆஹாத் ஏற்படுத்தினாங்க, சகோதரராக ஆக்கிட்டாங்க இல்லையா? அப்படி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா சகோதரராக ஆக்கப்படுறது யாருன்னா ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹுதைஃபத் இப்னு யமானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அவங்களுக்கு சகோதரர் ஆக்கணும்னு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஆல்ரெடி ஒரு பெரிய பணக்காரலாம் இல்ல, ஒரு சாதாரண ஒரு சின்ன விவசாயி தான். மதீனாவுல ஒரு சின்ன விவசாயி இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா, தனக்குரிய ஒரு நிலத்தை, விவசாய நிலத்தினுடைய ஒரு பகுதியை அதுக்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அன்பளிப்பா கொடுத்தாங்க. கொடுத்து இதை வச்சு நீங்க பொழைச்சிங்க, ஒரு வியாபாரம் பண்ணிக்க, விவசாயம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கொடுத்த அந்த விவசாய நிலத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை மக்களை மதீனாவுல ஓடிக்கிட்டு
முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல மஸ்ஜித் நபவி கட்டப்படுது. மஸ்ஜித் நபவி கட்டப்படும் பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜித் நபவி கட்டுறதுக்கு கூலியாளர்களோ கொத்தனாரோ வேலைக்கு வைக்கல. எல்லாம் சஹாபாக்களா சேர்ந்தா கட்டினாங்க. எல்லாம் 2 கல்லு ஒரு கல்லா பெரிய மரம் வச்சுட்டு வந்து அந்த மஸ்ஜித் நபவி கட்டினாங்க. அப்படி கட்டும் பொழுது எல்லாரும் ஒரு கல்லா தூக்கிட்டு போறாங்க. அம்மா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா 2 பாறாங்களை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் ரசூலுல்லாஹி கொடுத்தாங்க மஸ்ஜித் நபவி கட்டுறதுக்காண்டி. அந்த நேரத்தில் தலையில வச்சு தூக்கி போறதுனால அவனுடைய தலையில ஒரே அந்த தூசியாயிடுது. கல் தூசி மண்ணுமா இருக்குது. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து அவனுடைய தலையில தூசி அப்படியே அன்பா தடவி சொன்னாங்க, அம்மாரே அல்லாஹ் அவனுக்கு இரக்கம் காட்டுவானாக, அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்வானாக. ஆனால் நீ இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிற, ஆனால் இந்த அநியாயக்காரருடைய கூட்டம் ஒரு கூட்டம் உன்னை கொல்லும். அந்த நேரத்திலே நீ அருந்தும் கடைசி பானம் பாலாதான் இருக்கும். நீ பால் குடிச்சு இந்த உலகத்தை விட்டு பிரிவாய். அநியாயக்காரர் கூட்டம் உன்னை கொல்லும். அவர் மூலமா அல்லாஹ் உனக்கு சகாத்து கொடுப்பான். நீ அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பாய், ஆனால் அவர்களோ உன்னை நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தாரால் நீ கொல்லப்படுவாய் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சுப செய்தியா சொல்றாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல அம்மா ரலியல்லாஹு வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம், ஒரு சுவையான சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு சஃபர்ல போறாங்க, பிரயாணத்துக்கு போறாங்க. அம்மா ரலியல்லாஹு தஆலா பிரயாணத்துல போறாங்க. அப்படி பிரயாணத்துல போகும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இரவுல வந்து குளிப்பு கடமையாயிடுது. குளிப்பு கடமையான உடனே குளிச்சு சுமத்துள்ளான்னு பார்த்தா எங்கேயுமே தண்ணி இல்லை. தண்ணி இல்லாட்ட என்ன பண்ண கட்டல தயமும் சரி அம்மா தயமுடைய ஆயிட்டு இறங்குது. பயிலாம் செஞ்சு வானத்தை எம்மமோ சாயுதம் தையவா, நீங்கள் உதவி செய்வதற்கு குளிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கிறது என்றால் நீங்கள் சுத்தமான மண்ணை என்ன பண்ணீங்க, தயமும் செஞ்சீங்க அப்படிங்கிற ஆயுத அந்த நேரம் இறங்கிருந்துச்சு. அம்மா ரலியல்லாஹு அன்ஹா பிரயாணத்தில் இருக்கிறாங்க. இப்ப குளிப்பு கடமையாயிடுச்சு. எப்படி தயமும் செய்யறது? தயமும்னா நம்ம உதவி செய்யறதுக்கு என்ன பண்ணோம், தயமும் செஞ்சு குழந்தையும் கையையும் தருவோம். இப்ப குளிப்பு கடமையா இருக்குது. அப்ப உடம்புல தரணுமா இல்லையா? அதனால என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் கண்படாத இருக்க தூரமா போய் உடைய பூரா அவுத்துட்டு நிர்வாணமா மண்ணில் நடந்து உருண்டாங்க. சொல்ற அம்மா ரலியல்லாஹு எப்படி கழுத உருணுமோ அந்த மாதிரி என்ன பண்ண மண்ணில் நடந்து உருண்டேன். கழுத உருண்டு பாத்தீங்களா எப்படி எடுத்து உருணும், அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், மண்ணில் நடந்து நிர்வாணமா உருண்டேன். உருண்டு விட்டு நபிசுல்லாஹி மறுநாள் வந்தார். பிரயாணம் முடிஞ்சு ரசூலுல்லாஹி வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செய்தி சொன்ன, யார சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு, தண்ணி இல்லை, அதனால தயம் இந்த மாதிரி செஞ்ச உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா யக்ஃபிக ஹாதே, உனக்கு ஒதுக்கி செய்யறதுக்கு எப்படி கையையும் முகத்தை மட்டும் தடவா போதுமோ, அதே மாதிரி குளிப்பு கடமையானாலும் அதை மட்டும் தடவா போதுமானது. ஒரு அடி அடிச்சு முகத்தை தடவணும், 2வது அடி அடிச்சு கையை தடவணும். இதுதான் தயமம். ஒதுவுக்கு இதான் தயமம், குளிப்புக்கு இதான் தயமம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ரலியல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்தாங்க. அதனால பின்னாடி நமக்கு மார்க்கத்தில் ஆயிடுச்சு, ஷரியத்துடைய சட்டமாயிடுச்சு. அப்ப இந்த தயமுடைய குளிப்பு கடமையானால் தயமுடைய சட்டம் என்ன என்பதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மா ரலியல்லாஹு தஆலா ரவாய் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மதீனாவுடைய இப்படி போயிட்டு நேரத்துல பதில் போர் வருகிறது. அதற்கு அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் போர் வருகிறார்கள். அதற்கு பிறகு நடந்த அத்தனை போர்களிலும் எத்தனை போல ரசூலுல்லாஹி நடந்துட்டாங்களோ அத்தனை போர்களிலும் கடுமையான வீரத்துவத்தோடும், ஏன்னா ரசூலுல்லாஹுடைய சுப செய்தி சொல்லிட்டாங்க. என்ன சுப செய்தி? எப்படி உன்னுடைய தாய் இந்த மார்க்கத்துக்காக ஷஹீதாக்கப்பட்டார்களோ, உன்னுடைய தந்தை இந்த மார்க்கத்துக்காக ஷஹீதாக்கப்பட்டார்களோ, உன்னுடைய சகோதரர் இந்த மார்க்கத்துக்காக ஷஹீதாக்கப்பட்டார்களோ, அது போன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கும் ஷஹாதத்தை கொடுப்பான். அது அநியாயக்காரனை கையால் நீங்க கொல்லப்படுவீங்க அப்படின்ற உடனே அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்புறம் இப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா இயற்கையான வீரம் வருமா வராதா? எப்படி கொல்லப்பட போறோம், அப்ப நாம வந்து வீரத்தோட போராடி கொள்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான அவர்கள் கலந்து கொண்ட அத்தனை போர்கள், பதில் போர்ல இருந்து தபூக் யுத்தம் வரைக்கும் அத்தனை போர்களிலும் கடுமையான வீரதீரத்தோடும் கடுமையான ஆக்ரோஷத்தோடும் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு இந்த நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத் முடிவு பெறுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு நம்ம கேள்விப்பட்டிருக்க பிரபலமா முஸைலமத்துல் கத்தாப் என்பவன் தான் தான் நபின்னு சொன்னான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு நிறைய பேர் முர்த்ததாய் போயிடுறாங்க, இஸ்லாத்தை அப்படியே முர்த்ததாய் காஃபிரா போயிடுறாங்க. அப்ப அந்த முஸைலமத்துல் கத்தாபை கொள்வதற்காக அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே யமாமா யுத்தம் என்ற யுத்தத்திற்காக சஹாபாக்கள் அனுப்பப்படுகிறார்கள். அதிலே முக்கியமான பங்கெடுத்தவர்கள் அதற்கு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமா பங்கெடுத்து அந்த யமாமா யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா யமாமா யுத்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த முஸைலமத்துல் கத்தாப் வந்து கடுமையான படையை திரட்டி வச்சிருக்கிறான். அவனுடைய எதிர்ப்பு ரொம்ப பலமா இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, சஹாபாக்கள் சிதறி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க.
அவன் எதிர்ப்பு தாங்க முடியாம முசைலமுக்கு கத்தாவோடு நடந்த போரிலே எதிர்ப்பை தாங்க முடியாம அவனை தாக்குதல் தாங்க முடியாம சஹாபாக்கள் சிதறி ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அதற்கு அம்மார் ரலியல்லாஹு ஒரு காது அப்படியே ஒருத்த அவன் விட்ட வந்தோமே இவன் நடந்ததுனால காதுல வெட்டி காது கீழே துடிச்சிட்டு இருக்குது. கால் தனியே கீழே விழுது துடிச்சிட்டு அவனுடைய கண்ணங்களிலே அப்படியே ரத்தம் வடிச்சிட்டு. இந்த நேரத்தில் அம்மா ரலியல்லாஹு பார்த்தாங்க ஒரு பெரிய பாறைகளுக்கு மேல ஏறி அமினல் ஜன்னதி தஃபிரூன யா முஸ்லிமூன், முஸ்லிம்களே சொர்க்கத்தை கண்டா விரண்டோடி கொண்டிருக்கிறீர்கள், எங்க ஓடுறீங்க, யார்கிட்ட ஓடுறீங்க, சொர்க்கத்தை பார்த்தா விரண்டோடுங்க, நின்று போராடுங்க, என் பக்கத்துல வாங்க நின்று போராடுங்க. அந்த நேரத்தில் அவர்கள் கொடுத்த அந்த உரத்த குரல், வீரமான ஆக்ரோஷமான அந்த வார்த்தைகள் என்ன ஆயிடுச்சு, ஓடி போன சஹாபாக்கள் எல்லாத்தையும் முன்னா கொண்டு வந்து ஓடி போன சஹாபாக்கள் எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து மறுபடியும் அவர்கள் எதிர்த்து போராடினார்கள். அந்த போராட்டத்திலே பொய்யன் முசைலமுல் கத்தாப் அல்லாஹ்வுடைய கிருபையினால் கொல்லப்பட்டான். அந்த யமாமா யுத்தத்திலே முசைலமுல் கத்தாப் கொல்லப்படுவதற்கு அதற்கு அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் முக்கியமான காரணமாக இருந்தாங்க. சதையோட சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, சொர்க்கத்தையும் ஆகிரத்தையும் வாக்குறுதி கொடுத்து அவங்க ஒன்று சேர்த்து அதன் மூலமா அந்த முசைலமுல் கத்தாப் கொல்லப்பட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலம் வருது. உமர் ரலியல்லாஹு காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவுக்கு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு கவர்னரா அனுப்புறாங்க. கூஃபாவுக்கு அனுப்புறாங்க. கூஃபாங்கிறது இப்ப எங்க இருக்கு, ஈராக்ல இருக்கு. ஈராக்ல தான் பஸ்ரா கூஃபா எல்லாம் இருக்குது. அந்த கூஃபாவுக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, கவர்னரா அனுப்புறாங்க. கவர்னரா அனுப்புனா அங்க போய் இவங்க கூஃபாவாசிகள் பொதுவாக அப்படின்னா அந்த இன்றைக்கு ஈரான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்குது. அந்த காலத்துல ஈரான் எல்லாம் வந்து சேர்ந்து இருந்துச்சு. ஈரான் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. அப்படி சேர்ந்து இருந்ததுலாம் பஸ்ராங்கிறது ஈராக்ல இருந்துச்சு, கூஃபாங்கிறது ஈரான்ல இருந்துச்சு, இப்போ ஈரான்ல இருந்துச்சு. அந்த ஈரான்ல உள்ள அந்த ஈரான் வாசிகள் இருக்கிறாங்களே இவங்க வந்து பார்சி இனத்தை சார்ந்தவர்கள். சல்மான் பார்சி இருக்காங்க, அவங்க ஈரான்ல வந்தவங்க தான். அந்த பார்சி இனத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் வந்து அந்த காலத்திலிருந்தே இவர்கள் நெருப்பு உணர்வு. இவருடைய இயற்கையான குணமே வந்து என்னன்னு சொன்னா ஈரான் வாசிகளுடைய குணம் மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது. ஈரான் வாசிகளுக்கு குணம் மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது. அப்படித்தான் அந்த சஹாபாக்கள் காலத்திலிருந்து அதில் சல்மான் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு ஆரம்பிச்சு அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பிறகு உசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டது. இது எல்லாமே இந்த ஈரான் வாசிகள் பார்சிகளுடைய துரோகத்தினாலதான். இந்த பார்சிகளுடைய துரோகம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது அந்த காலத்துல இருந்தே, அதாவது யூதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாமிய குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு தகுதியான ஆட்களா கிடைச்சது யாருதான், இந்த பார்சிகள் தான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷியாக்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். அந்த ஈரான்ல இருந்து வந்தவங்க இந்த ஈரானுடைய கொள்கை சார்ந்தவர் தான் ஷியாக்கள். இன்னைக்கு யூதர்களோட மிக மிக நெருக்கமான உள்ள ஒரு இனம் யாருன்னா இந்த ஷியாக்கள் இனம். இது அந்த காலத்துல ஏற்பட்ட உறவு. இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட வரலாறு. நம்ம இன்னொரு நாளைக்கு வரும்போது அந்த வரலாறு பத்தி தனியா பேசுவோம். இந்த அடிப்படையில இந்த அப்படிப்பட்ட அந்த குஃபாவுக்கு அதற்கு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு கவர்னரா அனுப்பி வைக்கிறாங்க. கவர்னரா போன இடத்துல என்ன சொல்றதுன்னா, சஹாபாக்கள் ரொம்ப சாதனை, ரொம்ப எளிமை. அந்த கவர்னர் படபடாம வந்தா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காலையில அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுனா கையில பேக் எடுத்து கடைக்கு சாமான் போடுவாங்க. ஒரு கவர்னரா இருந்துட்டு சாதாரண ஒரு மனுஷன் பேக் எடுத்து போகலாம். கூஃபா வாசிகளுக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அவர்களுக்கு வந்து அதிபர்ங்கிறது கவர்னர் வந்து ரொம்ப படபடாமா பந்தாவா அப்படியே இன்னைக்கு இருக்கிற கவர்னர் மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்க ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. கையில பேக் எடுத்துட்டு பள்ளிக்கு வந்துடுறாங்க, கையில பேக் எடுத்து இறைச்சி வாங்க வந்துடுறாங்க. இதுல கவர்னருடைய இல்லையே அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இந்த கூஃபா வாசிகளுக்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய அதிருப்தி. இந்த அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகமா என்ன ஆயிடுது அப்படின்னா, பஸ்ராவுக்கும் கூஃபாவுக்கும் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்படுது. அதாவது இப்போ தெலுங்கானா ரெண்டா பிரிக்குன்னு சொல்றாங்கல்ல, அது பெரிய போராட்டம் பாருங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல போராட்டம் சொன்னா, பஸ்ரா என்பது எல்லை பகுதி, தரை பகுதி ரொம்ப சின்னது, ஆனா மக்கள் தொகை ரொம்ப அதிகம். கூஃபாங்கிறது ஏரியா ரொம்ப பெருசு, மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அதனால கூஃபால ஒரு பகுதியை பஸ்ராவோட சேர்த்திருந்தோம். ஏன்னா ரொம்ப நெரிசலா இருக்கிறதுனால கூஃபால ஒரு பகுதியை பஸ்ராவோட சேர்த்திருந்தோம் அப்படின்னு அந்த பஸ்ரா மக்கள் என்ன பண்றாங்க, அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி பஸ்ரா வந்து ரொம்ப பெரிய, கூஃபா பஸ்ரா ரொம்ப சின்னதா இருக்குது, கூஃபா ரொம்ப விசாலமா இருக்குது, அதனால கூஃபால சில பகுதிகளை எங்க பஸ்ராவோட சேர்த்திருந்தோம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறது. அதை அமீர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. இது நிர்வாக சம்பந்தப்பட்டதுனால அதை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. அம்மாரே இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. ஆனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இது ஒரு சாதாரண ஒரு நிர்வாக விஷயம் நினைச்சாங்க. ஆனா இது பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருந்து அவங்களுக்கு தெரியல.
பெரிய சூழ்ச்சி இருந்துச்சு. இப்படி பஸ்ரா கூஃபாய் குழப்பத்தை ஏற்படுத்தி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இங்க விரட்டணும் அப்படிங்கிறது அந்த குழப்பவாதிகளுடைய நோக்கமா இருந்துச்சு. இது அதாவது பின்னாடி அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஜபல் யுத்தம், சிஃபின் யுத்தம் யுத்தங்கள் நடந்தது. இது எல்லாத்துக்கும் ஃபித்னா எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த கூஃபா பஸ்ரா பிரச்சனை தான் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சு அந்த நேரத்தில் அம்மா ரலியல்லாஹு பாக்குறாங்க, இப்படிலாம் மக்கள் சூழ்ச்சி பண்ணுவாங்க, இப்படிலாம் சதிகளை பண்ணுவாங்க, இவங்க சஹாபிகளால புரிஞ்சுக்க முடியல. இவங்க ரொம்ப பரந்த எண்ணம் உள்ளவங்க, வெள்ளந்தியான வெளிப்படையான சிந்தனை உள்ளவங்க, யார்கிட்டையும் வெளிப்படையா பேசுவாங்க. இப்படி சூழ்ச்சி பண்றது, திட்டமிடுறது, கிரிமினலா யோசிக்கிறது இதெல்லாம் சஹாபாக்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கூஃபா வாசிகள் இப்படி கிரிமினலா யோசிச்சு திட்டமிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுனா ஒட்டுமொத்த பொதுமக்களுமே அதுக்கு அம்மா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக கிளம்பிடுறாங்க. இவர் வந்து எங்களுக்கு ஒரு ஒழுங்கான கலீஃபா இல்ல, ஏன்னா கூஃபாவை வந்து பிரிக்கலாமான்னு உமர் அபிப்பிராயம் கேட்கும்போது இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அம்மா இருக்கோ ஆமா பஸ்ரா மக்கள் கேட்கறாங்க பிரிச்சிட வேண்டியதானே, ஏன்னா இங்க நிறைய இடம் இருக்குது, மக்கள் கம்மியா இருக்கிறாங்க, அங்க இடம் சின்னதா இருக்கு, மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, அதனால கூஃபாவுடைய ஒரு பகுதியை கொடுத்துடலாம், பஸ்ரா கொடுத்துடலாம் அப்படின்னு ஒப்பிட்டு சொன்ன உடனே இது கூஃபா வாசிகள்லாம் எதிர்ப்பு கொண்டு ஒரு கூஃபாக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, கூஃபா வந்து பஸ்ரா விட்டு சொல்லிட்டாரு. இது எல்லாமே துரோகிகள், அல்லாஹ் இஸ்லாத்தின் எதிரிகளுடைய செட்டப், எதிரியுடைய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி தெரியாம இவங்க அந்த தந்திரமா போக தெரியாதனால இப்படி ஓபனா சொல்லிட்டாங்க. கேட்கறாங்க கூஃபால பாதிப்பு தப்பு இல்லை அப்படின்ன இவர் கூஃபாவுக்கு எதிரின்னு சொல்லி மக்கள் பெரிய பிரச்சாரம் பண்ணி கடைசியில் உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, சரி இந்த எதிர்ப்பு வளர்ந்த உடனே உமர் ரலியல்லாஹு அதற்கு அம்மா சொல்லி, அம்மாரே நீங்க மதீனா திரும்ப வந்துருங்க, கூஃபா வேற கவர்னர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க, மதீனா திரும்ப போயிடுறாங்க. திரும்ப போன உடனே உமர் ரலியல்லாஹு அம்மா ரலியல்லாஹு சந்திப்பதற்கான வீட்டுக்கு வர்றாங்க. அமீர் முஃமினீன் பதவி இறக்கம் செய்யப்பட்ட ஒரு கவர்னர் வீட்டுக்கு தேடி வர்றாங்க. தேடி வந்து அம்மாரே ஒன்னும் உங்களுக்கு வருத்தம் இல்லைல்ல, கூஃபால இருந்து திருப்பாளத்துக்கு வருத்தம் இல்லைல்ல அப்படின்ற உடனே அம்மா சொல்றாங்க, நான் பதவியில் இருக்கும் போதுதான் ஏன் தான் உமர் அவருக்கு பதவி கொடுத்தாரோ அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சு, இப்ப பதவிக்கு ஏறதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் உமர் எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சு எனக்கு விடுதலை கொடுத்த மாதிரி இருக்குது, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த கூஃபாவிலே ஏற்பட்ட இந்த ஃபித்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரைக்கும் இந்த ஃபித்னா தடுக்க முடியல. உமர் ரலியல்லாஹு வரைக்கும் இந்த ஃபித்னா தடுக்க முடியல. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப போலாவாளா இருப்பாங்க. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இந்த ஃபித்னா பெரிய பெரிய ஃபித்னாவா வளர்ந்து எந்த அளவுக்கு ஆயிடுது, ஒரு கட்டத்துல அதில் உஸ்மான் ரலியல்லாஹு இஸ்லாமிய எதிரிகளால் துறைகளால் முஸ்லிம்கள் பெயர் தாங்கிய முஸ்லிம்களால் உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. இது நம்ம வரலாறு பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஃபித்னாக்களுக்கும் பின்னணியா இருந்தது யூதர்களுடைய அப்துல்லாஹ் இப்னு சபா. 2 வாரத்துக்கு முன்னாடி வரலாறு பயான் சொன்னேன். அப்துல்லாஹ் இப்னு சபாவை யூதர்கள் எப்படிலாம் தயார்படுத்துறாங்க இஸ்லாத்தை கெடுப்பதற்காக, அந்த முழுக்க அந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய சூழ்ச்சி தான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெரிய பிரிவினை ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட உடனே அவங்களை கொலை செஞ்சது யாருமே யாராலும் கண்டுபிடிக்க முடியல, யாரும் சொல்லி யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்தில் ஃபித்னா இன்னும் பெருசா வளர்ந்து அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, மதீனால ரொம்ப ஃபித்னா வளர்ந்ததுனால மதீனால ஒரே குச்சல் குழப்பம் அலிகளுக்கு எதிர்ப்பு வளர்ந்ததுனால அலி என்ன பண்றாங்க, தன்னுடைய தலைநகரை கூஃபாவுக்கு மாத்திடுறாங்க. மதீனால தலைநகரை கூஃபாவுக்கு மாத்திடுறாங்க. கூஃபாவை பொறுத்தவரையில இந்த ஷியாக்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, யாலிங்கிற முறை. அப்ப அலி ரலியல்லாஹு ரொம்ப சப்போர்ட்டர்ஸ் கூஃபால இருந்ததுனால அலி பாக்குறாங்க, நாம வந்து இந்த நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்தணும்னு சொன்னா நம்ம சப்போர்ட்டர்ஸ் இருக்கணும், சப்போர்ட்டர்ஸ் இல்லாம நம்ம வந்து நிர்வாகம் நடத்த முடியாது, அதனால நமக்கு சப்போர்ட்டர்ஸ் கூஃபால தான் இருக்கிறதுனால நம்ம கூஃபாக்கே மாத்திடுறாங்க. அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, தலைநகர் வந்து கூஃபாக்கு மாத்திடுறாங்க. அந்த நேரத்துல ஆரம்பத்துல இருந்தே இளமை பருவத்துல இருந்து அலியும் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு நெருக்கமான ஃப்ரெண்டுங்கிறதுனால கூஃபாவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முழுக்க ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல யாரு இருந்தாங்க, அம்மா ரலியல்லாஹு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட செய்தி பரவலான உடனே அப்ப அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு, அதற்கு தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு போன்ற பெரும் சஹாபாக்கள்லாம் இப்படி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சஹாபி, இஸ்லாத்திலே கலீஃபா, அவர்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க, யார் கொலை செஞ்சாங்கிறது கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளாமே கேட்டோம்னா தலைநகரை மாத்தி எங்க போயிட்டாங்க, கூஃபாவுக்கு போயிட்டாங்களே, அதனால அவங்க நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு சுபைர் இப்னு அவ்வாம் போன்ற பெரும் சஹாபாக்களோட பெரும் கூட்டம் பெரும் படையோட கூஃபாவுக்கு வர்றாங்க. கூஃபாவுக்கு வந்த உடனே அவங்க நியாயம் கேட்க தான் வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய கொலை செய்த கொலையாளி யாரு கண்டுபிடிக்கல, ஆனா நீங்க தலைநகராக வந்து கூஃபாவுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நியாயம் கேட்க தேடி போறாங்க. அந்த நேரத்தில் சகோதரர்களே
யூதருடைய சூழ்ச்சினாலேயோ இந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய திட்டமிட்ட சூழ்ச்சினாலேயோ அந்த இடத்துல ஒரு பெரிய போர்க்களம் வெடிக்குது. இந்த போருக்கு தான் ஜமல்னு பேரு, ஜமல் யுத்தம்னு பேரு. இந்த நேரத்துல ஜமல் யுத்தம் பேரு. இந்த ஜமல் யுத்த நேரத்திலே அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா தலைமையில ஒரு படையாகவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தலைமையில ஒரு படையாகவும் 2 படை உருவாயிடுது. உருவான உடனே இங்கேயும் வதந்திகள் பரப்பப்படுது, அங்கேயும் வதந்திகள் பரப்பப்படுது. 2 தடவை மாறி மாறி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் உட்கார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. 4 நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்து ஷைத்தானுடைய சூழ்ச்சி, யூதருடைய சூழ்ச்சி, குறிப்பா அந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய சூழ்ச்சி, எல்லா சூழ்ச்சிகளும் சேர்ந்து சஹாபாக்கள் மத்தியிலே ஒரு பெரிய போர் நிகழ்ந்து அந்த நேரத்தில் இந்த போரை எப்படி தவிர்க்க வேண்டும், இந்த போர் நிகழ்ந்துவிடக் கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா அலி ரலியல்லாஹு ஆலோசனை கொடுத்தது யாரு? அது அம்மார் ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு அப்பப்போ ஆலோசனை கொடுத்தாங்க. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் பரவாயில்லை, தவறான புரிதல் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நீங்க போராட்டம் நடத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ அட்வைஸ் பண்ணாங்க. அதனால ஜங்கை பெரிய போரா வர இருந்த அந்த ஜமல் யுத்தம், ஒட்டக யுத்தம் அது ஒண்ணுமில்லாம போயிடுது. ஆனால் யூதருடைய சூழ்ச்சி அடக்காம மறுபடியும் ஒரு யுத்தம் வருது, சிஃபீன் யுத்தம் சொல்லி. சிஃபீன் யுத்தம் அந்த யுத்த நேரத்தில் அதற்கு அம்மார் என்ன பண்றாங்க, அதற்கு மாவியா ரலியல்லாஹு துணை கூட நின்றுகிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போரை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு பாடுபடுறாங்க. ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஒரு சமாதானத்துக்கு, அதாவது இவங்க பக்கம் நிற்கிறாங்க, அலி ஆயிஷா பக்கமோ அந்த குரூப் போகல, அலி ரலியல்லாஹு பக்கம் நின்றாலும் கூட சகோதரி இந்த ஜமல் யுத்தம் சிஃபீன் யுத்தத்தை வரலாறு பத்தி பேச போனா ரொம்ப அற்புதமா இருக்கும். சஹாபாக்கள் எவ்வளவு ஒரு எதிரில் அணியில போய் அணியா இருந்தால் கூட அவர்களுக்குள்ளே ஒற்றுமைன்னு வரும்போது பேச்சுவார்த்தை சண்டை போடல. அவங்க எந்த மாதிரி தகராறும் இல்லை. எந்த அளவுக்கு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா படையில இருக்கிறாங்க, ஆனா மதியில சாப்பிடறதுக்கு அங்க போயிடுறாங்க. எங்க ஆயிஷா ரலியல்லாஹு போயிடுறாங்க. போய் அந்த படையில சாப்பிட்டு இங்க வர்றாங்க. இங்க வந்து கேக்குறாங்க, நீ அங்க போய் சாப்பிட்டேன்னு சொல்லி. அப்ப சொல்றாங்க, நான் யோசிச்சு பார்த்த வரைக்கும் நியாயம் உங்கள்கிட்ட இருக்குது, நியாயம் உங்க தரப்பு இருக்குது, அதனால உங்க பக்கம் நினைக்கிறேன். ஆனா என்னோட நண்பர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, எனக்கு நல்ல உணவு அங்க கிடைக்குது, அதனால நான் அங்க போய் சாப்பிட்டுட்டு என் நண்பர்களை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னா. அப்ப இந்த மாதிரி சஹாபாக்கள் பறந்து எண்ணத்தோட தான் இருந்தாங்க. இங்க நல்ல தெரியும் இந்த சஹாபி அலிகளுக்கு கொடுக்குற உள்ளவங்க சொல்லி, ஆனா அவங்க அடி இங்க சாப்பிட்டு சொல்லி அடிக்கல யாரையும். நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு எதிரி கொடுத்துட்டு நம்ம விட்டோம்னா நம்ம அடிக்க போவோம், உதைக்க போவோம். ஆனா அவன் அடிக்கல உதைக்கல, தாராளமா சாப்பிட்டு போ, ஒரு நண்பர்களை பார்த்துட்டு போ அப்படின்னாங்க. இப்படி இருந்ததா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அதற்கு அம்மார் ரலியல்லாஹு தஆலா சிஃபீன் யுத்தம் நடக்கிற நேரத்தில் 91 வயசு ஆகுது. 91 வயசு முதிர்ந்த பருவம். இந்த நேரத்தில் அந்த யூதருடைய சூழ்ச்சினால அதற்கு அம்மார் ரலியல்லாஹு தஆலா சமாதானத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போரா வந்து நடக்க விடாம தடுக்க பாக்குறாங்க. ஏற்கனவே ஜமல் யுத்தம் தடுக்கிறாங்க, அந்த மாதிரி இந்த யுத்தத்தை தடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த யுத்தம் நடக்கிற தடுக்கிறாங்கிறதுக்காக வேண்டி எந்த அநியாயக்கார துரோகிகள் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த துரோகிகளால் அதற்கு அம்மார் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அம்பு எறியப்பட்டு கடுமையான காயமாயிடுது. அந்த காயமான நேரத்தில் அதற்கு அலிகள் ஓடி வராங்க, நண்பர்கள் இந்த மாதிரி ஆகி சொல்லி அந்த நேரத்தில் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அதற்கு அலி கையை பிடிச்சு சொல்றாங்க, அலியே உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, எப்படி எதிரிகளால் கொல்லப்பட்டுட்டாங்க, அதே துரோகிகளால் நானும் கொல்லப்பட்டிருக்கிறேன். எங்க 2 பேருடைய ஷஹாதத்து இது அமைதிக்கு வித்திடட்டும், எங்க 2 பேருடைய மரணம் இங்க வந்து ஒரு அமைதி நிலவட்டும், நமக்குள்ள எந்த ஃபித்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அலிரதியில கையை பிடிச்சு கடைசி நேரத்துல அதற்கு அலிரதி அம்மார் ரலியல்லாஹு தஆலா வசியத் பண்றாங்க. அம்மார் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அதற்கு அலியே ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. ஜனாசா தொழுகை நடத்திய பிறகு கூஃபாவிலேயே அதற்கு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்படுறாங்க. சகோதரர்களே, அதற்கு அம்மார் ரலியல்லாஹு தஆலாவுடைய குணங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ரொம்ப எளிமை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. யார்கிட்டயும் வந்து எரியாம பேசுவாங்க, யார்கிட்டயும் உள்ள போய் நுழைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சாதகை, அதே நேரத்தில் ரொம்ப பணிவு, அடக்கம், தொழுகை, இபாதத்துகள்ல அவ்வளவு முக்கியத்துவம். எந்த நிலையிலும் அவர்கள் எந்த பிரச்சனை தான் சரி அல்லாஹ்வை தொழாமல் எந்த காரியத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. அல்லாஹ் இடத்துலயுமே எல்லா காரியத்தையும் முறையிடுவாங்க. இது அனைத்துமே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில பயின்றதுடைய வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபி தான் அதற்கு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இருந்ததை போன்ற ஒரு தெளிவான சிந்தனை, பரந்த மனப்பான்மை, உலகத்தில் அனைத்து முஸ்லிம்களும் ஒற்றுமையா இருக்கிற ஒருமித்த சிந்தனையையும் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இருந்தது போன்ற தக்வாவையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவா